எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே திவ்யமாக இருக்கும். இந்த குழம்பு மட்டும் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்ட நாக்கு ஒரு வாரத்துக்கு உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, அப்படியே என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா நடுவில் 4 கட் பண்ணியிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை ஆனால் போதும். நம்ம இந்த கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சேம் ஆயிலில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி 2 துண்டு, 4-5 பல்லு பூண்டு, இது கூடவே 2 வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுரானதுக்கு அப்புறமா வெந்தயம், சீரகம், கடுகு, 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோல கத்திரிக்காய், அதுவும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதை நல்லா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வரட்டும். சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். சூடான சாதத்தோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.